நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்த இடியாப்பம் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இடியாப்பம் மாவு 2 கப் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 கப்பு இந்த கப் அளவில் 2 கப்பு நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா ஒரு சாஃப்டான பதத்தில் எடுக்கணும். நீங்கள் எந்த ரைஸ் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வறுத்த அரிசி மாவு விற்கல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நம்ம 2 கப்பு மாவுக்கு அதே கப் அளவுக்கு 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி போதும். இந்த மாதிரி இடியாப்பம் அல்லது முறுக்கு பிடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மாவை உள்ளே வச்சு நம்ம இட்லி தட்டில் ஒரு ஈர துணி போட்டுட்டு அது மேலே இடியாப்பம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிடியில் நல்லா பிழிஞ்சு விடுங்க. நல்லா வட்டமாக இருக்கிற மாதிரி இட்லி மாதிரி அந்த ஷேப்பில் போட்டிங்கன்னா அழகாக வரும். ஸோ எல்லா பக்கம் விழுகிற மாதிரி சுற்றிலையும் விட்டுருங்க. அப்புறம் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே ஸ்டீமில் வேக வைக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்து அந்த மாவை கையில் எடுத்து அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும், மாவு இல்லாமல் 2ஆக கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நமக்கு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடியாப்பம் சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை தேங்காய் சர்க்கரையோடு வச்சு சாப்பிடுவாங்க கிட்ஸு. நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்போடு சாப்பிட்றோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.